விளையாட்டுத்துறைக்கான தேசிய விருதுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கப்பட்டன. உயரிய விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதுக்கு ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற PV சிந்து, வெண்கலப் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட 4 பேருக்கு வழங்கப்பட்டது. விருது பெறும் வீரர் வீராங்கனைகளில் 11 பேர் ரியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்கள். ரியோ ஒலிம்பிக்கில் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டனில் இறுதியாட்டம் வரை முன்னேறிய PV சிந்து, ரியோவில் தேசத்திற்காக முதல் பதக்கத்தை வென்று கொடுத்த மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மல்லிக், ஜிம்னாஸ்டிக் வால்ட் பிரிவில் 4வது இடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்த தீபா கர்மகர், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஜீத்து ராய் ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர்களுக்கு தலா 7.5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. வில்வித்தை வீரர் ரஜத் சவுகான், ஒலிம்பிக்கில் 3000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இறுதியாட்டம் வரை முன்னேறிய லலிதா பாபர், பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் வீரர் சௌரவ் கோத்தாரி, குத்துச்சண்டை வீரர் ஷிவ் தபா, கிரிக்கெட் வீரர் அஜிங்கிய ரஹானே, கால்பந்து வீரர் சுப்ரதா பால், ஹாக்கி வீராங்கனை ராணி, ஹாக்கி வீரர் ரகுநாத், துப்பாக்கிச் சுடுதல் வீரர் குர்பிரீத் சிங், துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை அபூர்வி சண்டேலா, டேபிள் டென்னிஸ் வீரர் சௌமியஜித் கோஷ், மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், மல்யுத்த வீரர் அமித் குமார், மாற்றுத்திறனாளி தடகள வீரர் சந்தீப் சிங் மான், மாற்றுத்திறனாளி மல்யுத்த வீரர் வீரேந்திர சிங் ஆகியோருக்கு அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டன. இவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியார் விருது 6 பேருக்கு வழங்கப்பட்டது. இதில் தடகள பயிற்சியாளர் நாகபுரி ரமேஷ், குத்துச்சண்டை வீரர் சாகர்மல் தயாள், கிரிக்கெட் பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா, ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மகரின் பயிற்சியாளரான பிஜேஸ்வர் நந்தி, நீச்சல் பயிற்சியாளர் பிரதீப் குமார், மல்யுத்த பயிற்சியாளர் மகாபீர் சிங் ஆகியோர் துரோணாச்சாரியார் விருது பெற்றனர். விளையாட்டுத்துறைக்கு சிறப்பாக சேவை ஆற்றியமைக்காக வழங்கப்படும் தயான்சந்த் விருது தடகளத்துறையைச் சேர்ந்த சாத்தி கீதா, ஹாக்கி விளையாட்டுக்கு சேவையாற்றிய சில்வனஸ் டங்டங், துடுப்பு படகு போட்டியை பிரபலப்படுத்த பெரிதும் முயன்ற ராஜேந்திர பிரகலாத் ஷெல்கே ஆகியோருக்கு வழங்கப்பட்டது.